ஹாய் வெல்கம் ஆல். கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் காமனாக நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டவுட் வந்து ஆனுவல் பிளானரே வந்து நிறைய பேருக்கு பார்க்க தெரியல. அதாவது அந்த ஆனுவல் பிளானரில் இருக்கிற மந்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா, இல்லைனா அந்த மந்தில் தான் எக்ஸாம் நடக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த 2026 பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸ் வந்து என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் எவ்வளோ மந்தில் ஃபிசிக்கல் நடக்கும், ஃபிசிக்கலுக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டிருந்தீங்க. இதையும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். மூணாவது வந்து பிசி எக்ஸாம் வந்து 3 மாசத்துல படித்து கிளியர் பண்ண முடியுமான்னு காமனாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக பிசிக்கும் எஸ்ஐக்கும் பெஸ்ட் மெட்டீரியல் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி பார்ப்போம். இதுக்கு அடுத்து வந்து பிசிக்கு நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருப்போம். அதை பற்றி வந்து பார்ப்போம். இந்த 4 டவுட்ஸும் காமனாக இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானர் பற்றி பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி பிசிக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து மார்ச் 21 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஆல்ரெடி டே ஷீட் 1 வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டே ஷீட் 2 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டே ஷீட் 2 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆனுவல் பிளானர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போவுமே வருஷம் ஆனுவல் பிளானர் லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எப்போவுமே வந்து ஆனுவல் பிளானர் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஆனுவல் பிளானர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல். செகண்ட் வந்து இந்த பேண்ட் பிசி. இந்த பேண்ட் பிசியை பற்றிலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் இதோட குவாலிஃபிகேஷன்லாம் கிளியராகவே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் 3வது எக்ஸாம் வந்து பொது தேர்வு. பொது தேர்வுனா என்ன மீனிங்னா காமன் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம பிசி எக்ஸாம். நெக்ஸ்ட் 4th வந்து ஒருங்கிணைந்த தேர்வு, அதாவது ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல தான் எஸ்ஐ எக்ஸாம் வரும். எஸ்ஐ கூட வந்து எஸ்எஃப்ஓ இல்லைனா இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் இதெல்லாம் ஆட் ஆகும்போது எஸ்ஐ எக்ஸாம்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2023 நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது மாதிரி தான் ஒருங்கிணைந்த தேர்வுன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இந்த மந்த் என்ன மந்த்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மந்த். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி இந்த மந்த்ல தான் எக்ஸாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி இல்லை, இந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் மந்த். ஸோ அப்போ பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2026 வரும். சரிங்களா, 100% வந்து அதுக்கு முன்னாடி வரவே வராது. எப்போவுமே எந்த பிளானர்லையுமே வந்து அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணதில்லை. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக வராது. அப்போ டிலே ஆகலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருமா? மேபி டிலே ஆகலாம், ஒரு 1 month டிலே ஆகலாம், அதுக்கு மேலாம் டிலே ஆகாது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இதுதான் மீனிங். சரிங்களா, ஸோ ஆனுவல் பிளானரில் அவங்க கொடுத்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷனோட மந்த் தான். நெக்ஸ்ட் இந்த 2026 பிசியோட ப்ராசஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம 2025 வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ 2025 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 2025 நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ நம்ம 2026 செப்டம்பர் மந்த்ல அவங்களே சொல்லியிருக்காங்களா, நம்ம வந்து செப்டம்பர் 15 அந்த மாதிரி வந்து சும்மா ப்ராக்ஸாக போடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் 9 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஆகஸ்ட்லேருந்து 90 டேஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஃபுல் 90 டேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்ராக்ஸாக 90 டேஸ் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்து இங்கே ஒரு ஃபுல் 90 டேஸ் எடுத்திருப்போம். செப்டம்பர்லேருந்து அப்படியே டிசம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து அப்போது டிசம்பர் 15 இந்த டைமில் எங்கேயாவது நடக்கும். இந்த வீக்கில் எங்கே வந்து சண்டே இருக்கோ அந்த டைமில் தான் எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட் நவம்பர்லேருந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு ரிசல்ட் வரதுக்கு. பட் எப்போவுமே 1 monthல ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக வந்து ஜான் 15 ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அதாவது ஜான் பொங்கலுக்குள்ளே 2027 ரிசல்ட் வந்து 1 மாசத்துல பிசிக்கல் வச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி 15 கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மிட்ல பிசிக்கல் நடக்கும். இந்த ஆர்டர் வந்து 99% சேஞ்சே ஆகாது. ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அடுத்து வந்து குயிக்காக இருக்கும் இந்த ப்ராசஸ். எப்போவுமே வந்து ரிசல்ட்டும் 1 monthல வந்துடும். பட் இந்த வாட்டி வந்து கேஸ் ப்ராப்ளம் ஒன்று போகுது, அது இல்லாமல் எலெக்ஷன் ஆகுதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இங்கே அப்படி இருக்காது, மார்ச் மிட்ல ரிசல்ட் வந்து வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2026 மார்ச்ல இருக்கோம். நீங்கள் வந்து அடுத்த ஒரு வருஷம் எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா 2027 மார்ச்ல உங்கள் கையில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பிசியோட ப்ராசஸே. ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணலை அந்த மாதிரி யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செப்டம்பர் வந்துச்சுன்னா உங்களால் டிசம்பர் வரைக்கும் ஃபிசிக்கல் ரெகுலராகவே போக முடியாது. ஸோ ஃபிசிக்கல் வந்து இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் வந்து 3 மாதம் இல்லை 6 மாதம் படித்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போ 2025 பிசி பார்த்தீங்கன்னு வைங்களேன், 3600 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாமில் வந்து நமக்கு 3600 வேகன்சிஸ் இருக்குன்னா இது வந்து 2025 பிசி இன்டூ 5 வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ 2026 பிசிலையும் அதே தான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4000 வேகன்சி வருதுன்னா இன்டூ 5 வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு 20,000 பேர் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட 18,000 பேர் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பிசியில் வந்து 70 தான் ஃபுல் மார்க்கு,
57 அந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வச்சாங்களா, நான் அப்ராக்ஸாக சும்மா ஒரு 58ன்னு வைக்கிறேன். ஸோ இந்த 58லேருந்து இந்த 70க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 18,000 பேர் இருந்திருக்காங்க இந்த பிசியில். அது மட்டும் இல்லாமல் 55லேருந்து 58க்குள்ளே கண்டிப்பாக ஒரு க்ரௌட் இருக்கும். அதுவே வந்து ஒரு 5,000லேருந்து 10,000 பேர் இருப்பாங்க. எப்போவுமே இந்த இடத்துல வந்து க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும், கட் ஆஃபை விட கொஞ்சம் கம்மியான இடத்துல. ஸோ இப்போ இந்த 18,000 பேரில் வந்து 3,600 பேர் தான் பிசி ஆக போகிறாங்க. அப்போ மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் இவங்க வந்து இந்த ஃபிசிக்கலில் ரிஜெக்ட் ஆகி அடுத்த பிசிக்கு படிக்க போகிறாங்க. ஆனால் 2026 பிசியில் வரப்போகிற வேகன்சியே வந்து 4,000 தான். இதில் ஆல்ரெடி வந்து போன பிசி கிளியர் பண்ண ஒரு 14,000 பேர் வேறு இருக்காங்க. இதில் கண்டிப்பாக ஒரு 10,000 பேராவது படிக்க வருவாங்க. மீதி 4,000 பேர் ஏஜ் கிரைட்டீரியா இல்லைனா இந்த எக்ஸாமை விட்டே போகலாம் அந்த மாதிரி போனாலும் மீதி 10,000 பேர் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு 10,000 பேர் காம்படிஷனில் இருக்குது எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களே. இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் 3 மாதத்தில் கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற டைமில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 80லேருந்து 90% ஆகுது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு அடுத்து உங்களால் மீதி இருக்கிற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெகுலராக ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு காம்படிஷன் லெவலில் தெரிஞ்சு தான் படிக்கணும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போடணுன்னா சொல்லுங்கள், செப்பரேட்டாக ஒரு வீடியோவே நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல், நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்டுட்ருக்கீங்க. இந்த இடத்துலையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் புரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக் படித்து தான் ஆகணும். ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு ஆப்ஷனே இல்லை. இல்லைனா நீங்கள் எங்கேயாவது கிளாஸ் அட்டன் பண்ணணும். கிளாஸ் வந்து பெஸ்ட்டு கிளாஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். பட் கிளாஸ் வந்து இல்லைனா நீங்கள் ஸ்கூல் புக் படித்தா மட்டும் தான் உங்களுக்கு பேசிக்ஸ் புரியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வச்சு இப்போலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கூற்று காரணம் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும்னா ஸ்கூல் புக் படித்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபைனலில் நீங்கள் குயிக் ரிவிஷனுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் பேசிக்ஸ்லாம் புரியாமல் இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் படிச்சிங்கன்னா நீங்கள் மக படிக்கிற மாதிரி இருக்கும், உங்களால் எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாமில் வந்து 60 எடுக்கணும்னு வைங்களேன், சும்மா அப்ராக்ஸா. நீங்கள் மெட்டீரியல் படிக்கும் போது கண்டிப்பாக 52லேருந்து ஒரு 55 வரைக்கும் எடுத்துடலாம். ஏன் இவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொஷின் வந்து ஒன்லைனர் தான் கேட்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 52லேருந்து 55 எடுத்துருவீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் இந்த 5 மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி திரும்ப நீங்கள் மெட்டீரியல் தான் எடுத்துகிட்டு போய் படிப்பீங்க. பட் நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதி பார்க்கும்போது திரும்ப நீங்கள் இந்த ரேஞ்சில் தான் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்களே தவிர உங்களால் 60 கிட்ட வரவே முடியாது. சரிங்களா? ஸ்கூல் புக் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் பேசிக்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து 60 கிட்ட வரவே முடியும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒன்லைனர் அது இதுன்னு இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இந்த ஸ்கூல் புக்கை ஈஸியாக படிக்கிறதுக்கு கிளாஸஸ் இருந்தால் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ மெட்டீரியலை லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷன், உங்ககிட்ட எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சும்மா லாஸ்ட்டில் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் மெட்டீரியல் கிட்ட போகவே வேணாம். ஓகேங்க, 2026 பிசிக்காக நம்ம வந்து புல்லட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து மார்ச் 21 ஸ்டார்ட் ஆகுது. இதில் டோட்டலாக உங்களுக்கு 60+ தேர்வுகள் இருக்கும், 900+ கேள்விகள் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100 டே ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் ஆல்ரெடி டே ஷீட் 1 வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் டெலிகிராம் சேனலில், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டே ஷீட் 2 வந்து இப்போ அப்லோட் ஆகிருக்கும், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் பிடிஎஃப் இல்லை இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி காமன் டவுட்ஸை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.